அந்த கட்சி பின்புலம் இருக்கக்கூடிய தைரியத்துல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்று நம்மளால ஊகிக்க முடிகிறது. இதே பாருங்க, இப்போ வந்து முன்னாள் திமுக இல்லையா, இந்நாள் திமுக தலைவர் பஞ்சாயத்து தலைவியா ஒரு அம்மா கோயம்பேடுல சென்ற சில நாட்கள் முன்னாடி சிடிவில பேசுகிற செய்திகளை, திருட்டு வழக்கு தொடர்புல பறிப்பு பல வருடங்களாக அப்ப முன்னாள் இந்நாள் அந்நாள் எல்லா நாளுமே இந்த திமுகவில் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கிரிமினல்களாக தான் இருக்கிறார்கள். அண்ணா ஹசாரே என்கின்ற ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒருத்தர், அவர் தன்னை காந்திவாதி தான் சொல்லுவார். அவருடைய பெயரை, அவருடைய புகழை, அவருடைய நேர்மையை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தது அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து மதுபான வழக்குல வந்து ஊழல் பண்ணி சிறைக்கு போனார், ஆட்சிக்கு வந்தது. இதுதான் நடந்தது. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஹசாரேவை டெல்லியில் பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை அகற்றியதை போல தாவேகா விஜயை முன் பயன்படுத்தி திமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க பார்க்கிறது பாஜக. இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இப்ப நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்றேன். சிறுபான்மை வாக்கு வங்கியை பிரிக்க பார்க்கிறது பாஜக. இதனுடைய நாடு, அதனுடைய பகுதி என்னவோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுக்கு தொலைந்து போன தேசம். அந்த பகுதியில் இப்ப அரேபியர்களும் உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க செட்டில் ஆயிட்டாங்க, அவங்க 2000 வருஷமா இருக்காங்க. அவங்க என்ன பண்றது? நான் போக மாட்டேன், இஸ்ரேல் கொடுக்க கூடாது. அப்ப எல்லாம் சேர்ந்து ஐநாள் எல்லாம் பொது மன்றத்தெல்லாம் போய் பேசி கடைசி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, முதல்ல பிரிட்டன் என்ன ப்ரொபோஸ் கொடுக்குறாங்கன்னா, 80% ஆஃப் த இந்த டோட்டல் லேண்ட் வந்து இட் ஷுட் கோ டு பாலஸ்தீன். அரேபியர்கள் அங்க வந்து செட்டில் ஆனவங்க பாலஸ்தீன் இவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அவங்க யாரும் அரேபியக்காரன் திருப்பி வாங்கி கூப்பிடல, தயாரா இல்லை, இன்னைக்கு தயாரா இல்லை. அப்போதான் இந்த ப்ரொபோசல் இது பண்றாங்க, முடியாது சொல்லி மறுத்துடுறாங்க. அப்புறம் ஐநா சபையில் என்ன பண்ணாங்க, 48% ஆஃப் த டோட்டல் லேண்ட் அது வந்து இட் வில் கோ டு பாலஸ்தீன், 44% டு இஸ்ரேல், ரிமைனிங் 14% வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் UN கவுன்சில். பொதுவா இருக்கும் பார்டர். இதுதான் முடிவு செய்யப்பட்டது. அப்படி நாடு பிரிச்சு கொடுத்தாச்சு. அப்ப இப்படி வந்து வெளிநாட்டிலே கள்ளப்பணம் இந்த மாதிரி அரசியல்வாதி கையிலுக்கு திரும்பி வரக்கூடிய ஏற்பாடு தான் இந்த மொரிஷியஸ் போன்ற குட்டி குட்டி நாடுகள் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிகள் மூலமாக இந்த 2G மூலம் வந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டெரர் ஃபண்டிங் என்று சொல்றோம் இல்லையா, டெரர் ஃபண்டிங்கான காசே முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய திருட்டுத்தனமான பணம். இன்னொன்னு நம்ம வேற இந்த மாதிரி போதை மருந்து கடத்தல் மூலமா வரக்கூடிய பணம், இப்படிதான் வரும். அப்ப ஏழு மதம் மாற்ற நினைக்கிறாங்க. மதம் மாறக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவனாக மாறுகிறான். அவன் எதிர்பார்ப்பே அதுதான். அதுக்காக மதம் மாற்றம். மகாத்மா காந்தியை சொல்லியிருக்கிறத பத்தி. அதனால இந்த மதமாற்றம் என்பது டெமோகிராபிக் சேஞ்ச். டெமோகிராபிக் சேஞ்ச் வந்தாவே ஒரு நாட்டுக்கு பெரிய ஆபத்து, பேராபத்து. அதனால ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். சிறுமியை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கைது. அண்ணா ஹசாரேவை பயன்படுத்தி காங்கிரஸை அகற்றியது போல இங்கும் நடக்கும். திமுகவை பயமுறுத்தும் திருமா. சென்னையில் நடக்கும் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் மீட்டிங்கில் இஸ்ரேல் நிறுவனங்கள் பங்கெடுக்க எதிர்ப்பு. கருப்பு பணத்தை ஒழிக்க மொரீசியஸ் நாட்டுடன் ஒப்பந்தம். மோடி அரசை பாராட்டிய சந்தோஷ் ஹெக்டே. அருணாச்சலில் 46 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த மதமாற்ற தடை சட்டம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் விமர்சகருமான திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர் சார். முதல் செய்தியாக 15 வயது மாணவி, 9ஆம் வகுப்பு தான் படிக்கக்கூடிய பெண் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியிலிருந்து அந்த பெண்ணு காவல்துறையினர் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது திரைத்துறையை சேர்ந்த பாரதி கண்ணன் அப்படிங்கக்கூடிய ஒரு துணை நடிகரும் திமுக முன்னாள்
திருவள்ளூர் மாவட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் அப்படிங்கிறவரும் இதுல ஈடுபட்டிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? படுபாவிகள், அதாவது இப்படிப்பட்ட ஒரு மாபாதகம்னு சொல்லுவாங்க, அப்படி செய்யக்கூடாத ஒரு மோசமான ஒரு செயலை செய்திருக்கிறார். சொல்றதுக்கே ஒரு மனசு பதப்பதைக்குது. ஒரு அறியா பொண்ணு, குழந்தை மாதிரி உள்ள ஒரு சின்ன குழந்தைய ஒரு பாழும் கிணத்துல போய் தள்ளி இருக்காங்க. அந்த கட்சி பின்புலம் இருக்கக்கூடிய தைரியத்துல இந்த மாதிரி பண்ணிருக்காங்க என்று நம்மளால ஊகிக்க முடிகிறது. இதே பாருங்க, இப்போ முன்னாள் திமுக இல்லையா, இந்நாள் திமுக தலைவர், பஞ்சாயத்து தலைவியா ஒரு அம்மா கோயம்பேடுல சென்ற சில நாட்கள் முன்னாடி சிடிவில பேசுங்க செய்திகளை, திருட்டு வழக்கு தொடர்புல பறிப்பு பல வருடங்களாக. அப்ப முன்னாள், இந்நாள், அந்நாள் எல்லா நாளுமே இந்த திமுகவில் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கிரிமினல்களாக தான் இருக்கிறார்கள், அல்லது கிரிமினல்களாக இருப்பவங்க திமுக இடம் கொடுக்கிறார்கள். ரெண்டு இப்படி என்ன எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கட்சி. இதே இந்த செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில சில மாதங்களுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், நாமே பேசினோம். அரியலூர்ல எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்த்த அந்த சிறுமிக்கு இதே போல தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்ற செய்தி பேப்பர் வந்து அதை பற்றி நம்ம பேசணும். ஆகவே திமுக திராவிடர் மாடல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இது ஒரு வழக்கமாகவே இருக்கிறது. ஏன்னா அந்த பாரம்பரியமா இந்த மாதிரி சென்ற ஆண்டு இதே போல இதே சிடியில் நம்ம பேசியிருக்கோம். புளியரை என்ற இடத்துல தென்காசி மாவட்டத்துல அதிமுக பெண் ரோட்ல ஏதோ உள்ள ஒரு கட்சி ரீதியாக திமுக ஏதோ ஒரு மோதல் வரலாம், எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. அந்த அதிமுக பெண் எல்லாம் சில பேர்லாம் சேர்ந்து ரோட்ல ஊர்வலமா போகும்போது திமுகவை சேர்ந்தவங்க தாக்கி அந்த பெண்ணுடைய சேலையை உருவி they disturb the saree. அது யூடியூப்ல அதை மட்டும் ஸ்மட்ஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. மணிப்பூர் பத்தியெல்லாம் இவங்க பேசுறாங்க. அதே தென்காசி மாவட்டத்தில் இது ஒரு வருஷத்துக்குள்ளாரதான் இருக்கும். இன்னொரு செய்தி, மீட்டிங்ல பஞ்சாயத்து தலைவி திமுக அங்குள்ள தலைவரை பார்த்து ஏதோ கேள்வி கேட்ட உடனே மணிப்பூர் மாதிரி உனக்கு இங்க சேலை உருவட்டுமா சொல்லி மேடையிலேயே அந்த சேலை உருவ முயற்சி பண்ணியிருக்கிறார், தடுத்திருக்கிறார்கள். இந்த போட்டோட படத்தோட பேப்பர் நியூஸ் வந்தது. இதுதான் திமுக பாரம்பரியம். அப்ப இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் எப்படி இருப்பார்? இப்படிதான் இருப்பார். அதோட மோசமா இருக்கும் இது செய்வார். தலைவரே அப்படி. திமுக கருணாநிதி உயிரோடு இருந்தப்போ நடந்த சம்பவம் ஒண்ணு, மேடையில ஏதோ ஒரு மீட்டிங், எந்த மீட்டிங் எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, கருணாநிதி உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த லிப்ஸ்டிக் வாய் பூசிருப்பாரு, அவர் பேர் என்ன, துரைமுருகன். அந்த லிப்ஸ்டிக் வாய் பக்கத்துல உட்காந்துட்டு பெருமையா பேசுறாரு. ஏன்னா கருணாநிதி கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும் இல்லைங்களா. இப்ப உங்களை பார்த்து ஆஹா அழகானவர், நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை, ஒரு சந்தோஷம் வரும், வாசிக்கணும். அந்த மாதிரி கருணாநிதியை பெருமைப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன தெரியுமா பேசுறாரு அவரு? இதெல்லாம் ரெக்கார்டட் வீடியோ, நீங்களே போய் பார்க்கலாம், யூடியூப்லயே இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டவர் பேசுறாரு, அந்த காலத்துல பானுமதியே பார்த்தவர் எங்க தலைவர் அப்படின்னு இப்படி கருணாநிதி திரும்பி பார்க்கிறாரு. ஒரு பெருமையா சிரிக்கிறார் கருணாநிதி, சந்தோஷப்படுறாரு. பானுமதி என்கின்ற அந்த ஒரு நடிகை வீட்டுக்கு கள்ள உறவோட இந்த இவர் இருந்தார் அண்ணாதுரை. அதை பற்றி விஷயம் வெளியே வந்தாச்சு. வந்த உடனே பத்திரிக்காரன் கேள்வி கேட்கறாங்க. ஒன்னும் கூச்சலாம் படல. நான் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, அவனும் படிதான பட்டினியும் கிடையாது என்று பேசினார். அந்த பெருமையை கருணாநிதியை வைத்துக் கொண்டு மேடையில் பேசி கருணாநிதி சந்தோஷப்பட, இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்துதான் திராவிட மாடல். தெளிவா தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா யாருக்காவது மாமியார் வயசு, இந்த குடும்பத்துக்கு ஒரு மாப்பிள்ளை வயசோட மாமியார் வயசு பெருசா தானே இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா நிச்சயம் பெருசா தானே இருக்கும். நான் மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னும் நிறைய இருக்கலாம், நமக்கு தெரிஞ்ச 3 தான் நான் சொல்ல முடியும். ஈவே ராமசாமியுடைய மாமியார் ஈவேராவோட 15 வயசு சின்னவங்க. கருணாநிதிய மாமியார், கருணாநிதி மாமியார் அவரோட 2 வயசு சின்னவங்க. அப்ப எப்படி அந்த மாதிரி மனைவி இருக்க முடியும்? யோசனை பண்றீங்களா? அங்கதான் கேட்கணும். அன்பழகன் ஒரு பெரிய மூத்த தலைவர், பேராசிரியர் அன்பழகன். அவருடைய மாமியாரோட 3 வயசு சின்னவங்க. அதை விட என்ன ஜோக்குனா, இந்த அன்பழகன் வீட்டுல அன்பழகன் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அவ கூட படிக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு, கல்லூரி தோழி, 2 பேர் வருவாங்க, வாடி போடின்னு பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு வாங்க சித்தி போங்க சித்தின்னு சொல்றாங்க. தன்னுடைய மகளுடைய கல்லூரி தோழியை திருமணம் செய்து கொண்டார் அன்பழகன். இப்படிலாம் பெரிய பாரம்பரியம் உள்ளது.
கருணாநிதி வந்து சொல்றார் ஒரு தடவை, கனிமொழி என் மகள், கனிமொழியுடைய அம்மா யார் என்று எனக்கு தெரியாது. எப்படிங்க இருக்க முடியும்? அதாவது இங்க வந்து நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சிலப்பதிகாரத்தை பத்தி கருணாநிதி கேட்கிறாங்க, நாம் எப்படி பார்ப்போம்? சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கிறது. அப்ப அந்த விஷயங்கள் அவருக்கு தெரியல. இவருடைய பார்வையே எப்படி இருக்கு பாருங்க. கண்ணகியின் இடையிலும் மாதவியின் இடையிலும் இடைப்பட்ட வேறுபாட்டை சொல்லி காட்டுவதுதான் சிலப்பதிகாரம் பேசுறார். பொதுக்கூட்டத்தில் பேசுறார், எழுதுறார். நேருவை பத்தி, நேருவும் இந்த ஸ்ரீலங்காவுடைய பண்டார நாயக்கி அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க, அரசியல் நிமித்தமா சந்திச்சு பேசுறாங்க. ஒரு அரசியல் தலைவர் சந்திச்சு பேசும்போது தனியாக தான் பேசுவாங்க, உங்களை கூட்டா பேசுவாங்க, பொதுக்கூட்டம் நடத்த முடியும். அதுக்கு முரசொலி பத்திரிகையில எழுதுறாங்க, அது படம் போட்டு எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட அதெல்லாம் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம், ஆர்கைவ்ஸ் மாதிரி இருக்கிறது. நேருவோ மனைவியை இழந்தவர், பண்டார நாயக்கா கணவரை இழந்தவர். அவங்க 2 பேரும் என்ன செய்திருப்பார்கள் தனியறையில் நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். கருணாநிதி எழுதுறார். இப்படிப்பட்ட கேவலமான இழிப்பிரிவுகள், ஆபாசத்தின் உச்சம். இதுதான் திராவிட மாடல். இந்த சிடிவி இந்த இதே செய்தியை வந்து பல குடும்ப பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து கூடுமான வரைக்கும் கண்ணியமா அவங்க செஞ்ச செயலை சொல்லியிருக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம். அதனால இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, பெண்களை அவமானப்படுத்த கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு வழியாக வந்ததுதான் திமுக மாடல், திராவிட மாடல். அதனால அப்படிப்பட்ட மாடல்ல வந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கிறது. இதை வந்து தடுக்கப்பட வேண்டும். இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஆனா திரைத்துறை பின்புலத்தில் உள்ள ஒருத்தரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்து திரைத்துறை என்பதே வந்து இப்படிப்பட்ட கேடுகளுக்கு அப்பால் இன்னும் தாண்டி போதைப் பொருள் கும்பலுடைய தலைமையகமாகவும் தமிழகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை பத்தி பல செய்திகள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நம்ம இவங்களாம் பேசுவாங்க தமிழ் தமிழ் என்று, வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழ் வாழ்க. எல்லா ஊர் கலெக்டர் ஆபீஸ்ல போட்டா போத, தமிழ் பண்பாடை காப்பாற்றணும். பெரிய புராணத்தினுடைய அந்த சோழ நாட்டின் சிறப்பை பற்றி கூறும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட நீங்க அந்த படிக்கும்போது அந்த நம்ம சாமி தியாகத்தை பத்தி தொகுப்பறை பேசியிருக்கிறார். 4 நாட்கள், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 4 நாட்கள் மண்நீதி சோழனை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய புராணத்தை சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெருமையா சொல்றாரு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சோழ நாடு. அப்புறம் தான் பெரிய புராணத்து கதைக்குள்ளரே வர்றார். அந்த மனுநீதி சோழன் என்ன பண்றார், தன்னுடைய மகன் ஒரு குற்றம் பண்ணான்னா, யாரோ இன்னொரு ஒரு மனிதனுக்கு இல்ல, ஒரு வாயிலா ஜீவனுக்கு பண்ணா தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டு கொன்றான் மனுநீதி சோழன். இவங்க பேசுறாங்களே தமிழ்னு, இவங்க கட்சிக்காரன் தப்புனாலும் அதே போல ஈவரக்கம் பார்க்காம சட்டத்தின் கண்கள், நீதியின் கண்கள் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடுமை காட்டினால்தான் இங்கே தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். திமுக கூட்டத்திலேயே இடுப்பு கிள்றாங்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. அதனால தமிழகத்தில் எந்த அளவுக்கு திமுக பெண்களுக்கு விரோதமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அடுத்த செய்தியாக, டெல்லியில அண்ணா ஹசாரேவை பயன்படுத்தி காங்கிரசின் ஆட்சி மாற்றத்தை பாஜக ஏற்படுத்தியது. அதன் பின்பு கெஜ்ரிவாலை அகற்றியது. பாஜக இப்பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டது. அதே போல தமிழகத்திலும் நடக்கும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பயந்து போய் சொல்லியிருக்காரா, இல்ல எச்சரிக்கை வேறு கூட்டணி கட்சிகளுக்கே கொடுக்கிறாராங்கிறது தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அவர் பயந்து போய் சொல்லியிருக்கிறாரா என்று நீங்க சொல்றீங்க. நான் வேறு கண்ணோட்டத்துல பாக்குறேன். நான் ஒருத்தருடைய பார்வைகள் மாறக்கூடிய இருக்கு இல்லையா, மாறலாம். முதல்ல அண்ணா ஹசாரே பத்தி பார்க்கலாம். அண்ணா ஹசாரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக சேவகர். அதாவது ஆரம்பம்லாம் நல்லா இருக்கும், அப்புறம் போறது கடைசியா மாறிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இராணுவத்திலேயே பணிபுரிந்தவர். இந்த நாட்டு மக்களுக்காக, தன்னுடைய கிராம மக்களுக்காக கிராமத்தையே மாற்றி காட்டியிருக்கிறார். குடிப்பழக்கம் உள்ள ஊரு, சாராயம் காய்ச்சக்கூடிய ஊரை முழுக்க மாற்றி பெரிய புரட்சி. ஆனால் அதை மறுப்பே சொல்ல முடியாது. அதே போல ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகம் எப்படி நடத்தணும் அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காரு. அந்த ஊர்ல திருட்டே இல்லை, எந்த ஊருக்கும் பூட்டே கிடையாது. அந்த மாதிரி மாத்திருக்காரு. ராலேகன் சிந்தி என்ற ஊருக்கு பேர். அந்த அண்ணா ஹசாரே இந்த மாதிரி செய்திருக்கார் என்பதற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு
ஆர்எஸ்எஸ்ல இருந்த பெரியவர் சிவராம்ஜி என்பவர் சென்னையில தீயம்பாக்கத்தில் அவரை கூட்டிக் கொண்டு வந்து இங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி பெரிய அளவுல அது பெரிய பப்ளிசிட்டி வந்து இந்தியா டுடேல பத்தி விழாவாரிய ஒரு கவர் ஸ்டோரியே வந்தது அந்த காலத்துல 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆக ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க அண்ணா ஹசாரே, அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அந்த அண்ணா ஹசாரே என்பது ஊழலற்ற ஒரு ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவரை பயன்படுத்தி கொண்டு எப்படி வந்து ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி பண்ணார். எப்படி காந்தி பேரை பயன்படுத்தி தன்னுடைய குழந்தைங்களுக்கு காந்தி காந்தி என்று சொல்லி காந்திங்கிற அந்த ஒரு இமேஜை ஒன்று பில்ட் பண்ணி அதை வைத்து இந்திரா காந்தி, ராகுல் காந்தி எல்லா காந்திகளாக ஆட்சி பிடிக்கணும். அதே போல அண்ணா ஹசாரே என்கின்ற ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒருத்தர், அவர் தன்னை காந்திவாதி தான் சொல்லுவார். அவருடைய பெயரை, அவருடைய புகழை, அவருடைய நேர்மையை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தது அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து மதுபான வழக்குல வந்து ஊழல் பண்ணி சிறைக்கு போனார், ஆட்சி கவிழ்ந்தது. இதுதான் நடந்தது. இப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஹசாரேவை டெல்லியில் பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை அகற்றியதை போல தாவேகா விஜயை முன் பயன்படுத்தி திமுகவுக்கு வரக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க பார்க்கிறது பாஜக. இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இப்ப நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்றேன். சிறுபான்மை வாக்கு வங்கியை பிரிக்க பார்க்கிறது பாஜக திமுகவிடம். அப்ப திமுக ஆட்சி அகன்றுடும், வேற ஒரு ஆட்சி வரும், அதன் பிறகு பிஜேபி ஆட்சி வந்துடும். இப்படி ஒரு அலாரம் என்பது போல நீங்க சொன்னீங்க. அந்த நீங்க அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் போல, அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வர திமுக வாக்கு வங்கி, இதுதான் அவர் சொல்லியிருக்கூடிய ஹைலைட் பாயிண்ட நான் பாக்குறேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக சிறுபான்மை வாக்குகளை வைத்து மதவாத அரசியல் செய்கிறது என்பதை வெளிப்படையாக திருமாவளவன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். சரியா? அப்படி எடுத்துக்கலாமா? தாராளமா. அப்பதானே இப்படி சொல்ல முடியும். அப்ப அதே மதவாத அரசியலை கையில் எடுத்து அந்த ஓட்டுகளை பிரிக்கிறது விஜய் முயற்சி செய்கிறார். ஆகவே தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து மதவாத அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன பண்றாரு? ஜாதிவாத அரசியல், மதவாத அரசியல் கிடையாது, ஜாதிவாத அரசியல். அந்த ஜாதியை வைத்து அந்த ஜாதி மக்களை தூண்டிவிட்டு அந்த ஜாதியை எதிர்க்கக்கூடிய மாதிரி இன்னொரு ஜாதி, அந்த ஜாதி நீங்க வெட்டு கட்டு, அவங்க பொண்ணை கட்டு, இப்படி எல்லாம் பேசி இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு நடுவில் ஒரு பெரிய பகையை ஏற்படுத்தி ஓட்ட போலரைஸ் பண்ணி அடங்கமறு அத்துமீறு, அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. அடங்கமறு அத்துமீறு. அப்ப ஜாதி அரசியல் பண்ணக்கூடிய திருமா மதவாத அரசியல் பண்ணக்கூடிய திமுகவின் வாக்குகள் போகிறதே போகிறதே போகிறதே, அதை ஒட்டி ஒட்டி அவங்க காலை நக்கி நக்கி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி இருந்தோமே, போயிடுமே, நமக்கு பதவி கிடைக்குமே, போயிடுமே என்ற பயத்தில் அளவுவது போலதான் தெரிகிறது. ஆகவே திமுக இப்ப மட்டும் இல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே முஸ்லிம்களை இப்படி மத ஓட்டுகளாக, ஓட்டு வங்கிகளாக மட்டுமே வந்து பார்த்தது திமுக. பாருங்க, அலி என்ற வார்த்தை என்பது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஆழ்வார்கள் பாடியிருக்கார்கள், பாரதியார் பாடல்ல வருது, பழங்கால தமிழ் சங்க தமிழ் இலக்கியங்களை வருது. அலி என்றால் யார் ஆண் இல்லையோ யார் பெண் இல்லையோ இரண்டுடைய குணங்களும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு கலப்பினம், அதுதான் அலி என்பது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல். அப்ப அந்த வார்த்தையை கெசட்ல இருந்து நீக்கி அலி என்ற சொல் யாரும் பயன்படுத்தக்கூடாது, திருநங்கை என்ற சொல் தான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அலி என்ற சொல் முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தும் செய்தவர் கருணாநிதி. தமிழ் பேசுறாரு, ஒரு தமிழ் வார்த்தையை மாற்றுகிறார். அது வரைக்கும் யாரும் அது மாதிரி நினைச்சிருக்க மாட்டாங்க. கருணாநிதி மாத்த பிறகு ஓஹோ இப்படியா அர்த்தம் இருக்கா, முகமது அலி என்று சொன்னால் அந்த அவர்களுடைய அலி வந்து மனசு புண்படுத்திடும். அப்போ அது வேற ஒரு மொழி பேரையே வச்சுக்கிறாங்க, தமிழ் பேரை வச்சுக்கலாம் அந்த தானே, அப்படி கேட்கலாம் இல்லையா? ஆகவே இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இவருக்கு போனார்னா ஆண்ட பரம்பரையே பேசுவார். அவங்க ஆண்ட பரம்பரை இங்கிருந்து கொள்ளையடிக்க வந்தவன் இங்க ஆட்சி பிடித்தான. அந்த சமயத்துல வாளுக்கு பயந்து மதம் மாறினவன், வாளுக்கு பயந்த பரம்பரை ஏன்னு பேசினாவது சரியா இருக்கும். அதான் ஒருத்தர் மீம்ஸ் போட்டிருந்தார், லுங்கி அங்கி சங்கி அப்படின்னு. லுங்கினா வாளுக்கு பயந்தவன், அங்கினா வெள்ளை அங்கி. புரியுது. வெள்ளை அங்கினா யாருன்னா வசதிக்கு மாறியவன், வசதிக்கு ஆசைப்பட்டவன். சங்கினா இதற்கும் அஞ்சாமல் மனத்தின்மையோடு இருக்கிறவன்.
கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காம, உயிரை விட்டு கொடுக்காமல், உயிரை பத்தி கவலைப்படாம, எதுக்கும் கவலைப்படாம இந்த மதத்தை காப்பாற்றியவன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இவர் என்ன சொன்னாரு, ஆண்ட பரம்பரையேன்னு பேசி அவங்களே மத ரீதியாக பிரித்து, அங்க உள்ள வெளிநாட்டுல வந்த பாபரும் ஹுமாயூனும் இவனும் அவனும் ஒண்ணு என்பதை போல அவனை அடையாளப்படுத்தி இப்படி எல்லாம் பேசணும். ஏன்னா ஓட்டு வேணும். இப்படி சிறுபான்மை வாக்களை தாஜா பண்றதே உங்களுடைய வேலை. தமிழ்நாட்டுல 2 ஆண்டுகளுக்கு முன்பு RSS ரூட் மார்ச்சை பேன் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல நடத்தக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா, PFI இப்பதான் மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல PFI தடை செய்யப்பட்ட PFI வந்து தடையை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெட்ரோல் குண்டுகள் வீசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். ஏன்னா RSS ரூட் மார்ச் பண்ணா இவெல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியாது. PFI தடை. அப்ப யார் பெட்ரோல் குண்டு வீசணும் அவன் மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடிய திராணி இல்லாத காவல்துறை அவன் ஏதோ ரூட் மார்ச் நடத்த போறானோ அதை வந்து தடை செய்வானு. ஏன்னா இவங்க வந்து சமூக எந்த அளவுக்கு வந்து மதவாத அரசியலை மத வெறியை தூண்டி விட்டு இவங்களே அப்பதான் அந்த ஓட்டு கன்சால்டேட் இவங்களுக்கு வரும். இந்த அளவுக்கு மத அரசியலை பயன்படுத்தக்கூடிய கட்சி திமுக. சமீபத்தில் பாருங்க, அவங்க பண்ணட்டும், மைனா சிறுபான்மையினருக்கு எல்லாம் கொடுக்கட்டும், தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு ஜஸ்ட் சாம்பிள் சொல்றேன். 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண்களுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். அரசாங்க அறிவிப்பு. புரிஞ்சுங்களா? உலாமாக்கள் அவங்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கப்படும். கோயில் பூசாரி கொடுத்தான தப்பு. இப்போ பாரபட்சம்லாம் எல்லாத்தானே கொடுக்கணும். அதே போல காஜிகளுக்கு 20000 ரூபாய் கொடுக்கப்படும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மைனாரிட்டி மாணவர்களுக்கு, மைனாரிட்டிக்கு தான், இந்துக்களுக்கு கிடையாது. ஏன் மைனாரிட்டி பிரிக்கிற? 35 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் வருடத்திற்கு. அப்ப சிறுபான்மை வங்குகளை போலரைஸ் பண்ணணும், அவங்க தாஜா பண்ணணும். அந்த வாக்குகள் முழுக்க தனக்கே வரணும் வாக்கு வங்கியாக. அதுக்காக எந்த வழியும் எந்த நிலைக்கும் நான் செல்வேன். ஜெயில இருக்கக்கூடிய குண்டு வச்சவனையும் ரிலீஸ் பண்ண தயாரா இருப்பேன் என்கின்ற அளவுக்கு சிறுபான்மை அந்த வாக்கு சிறுபான்மை மதவாத அரசியல் செய்யக்கூடிய கட்சி திமுக என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மதவாத அரசியல் செய்யக்கூடிய திமுக என்பதை ஜாதிவாத அரசியல் செய்யக்கூடிய திருமாவளவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளேன். அடுத்த செய்தியாக, தமிழக அரசு சென்னை ட்ரேட் சென்டர்ல ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 7 to 9 வரைக்கும் நடைபெறுகிறது. இதுல வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் மீட் அப்படிங்கிறது தான் அந்த ஈவெண்ட். இதுக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சில நிறுவனங்களையும் தமிழக அரசு அழைத்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி, நம்ம பாலகௌதமன்ஜி அவர்கள் லாங்குவேஜில் சொல்றதுன்னா தெவச இயக்கம், அந்த மே 17 இயக்கம், அந்த இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி வந்து பாலஸ்தீனியர்களை கொன்று குவித்த இந்த இஸ்ரேல் நிறுவனங்களை தமிழக அரசு புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த மே 17 இயக்கத்தை பொறுத்தவரை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லெட்டர் பேடு அமைப்பு தான். அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் ஸ்ட்ரென்த் இருக்கு மாதிரி தெரியல. ஆனால் இட்ஸ் a divisive force. அதாவது பிரிவினை பேசக்கூடிய அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு சின்ன குழுவா இருந்தா கூட they can make a damage. சின்ன பாம்பு போட்டா கூட நாட்டோடி கூட ஒரு டேமேஜ் ஏற்படுத்தும் இல்லையா? அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இப்ப அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன? இஸ்ரேல் சேர்ந்த அமைப்பை சேர்ந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இந்த ஃபேர்ல பங்கேற்க கூடாது. ஏன்னா காசா போரில் இஸ்ரேல் பல அப்பாவிகளை கொன்று குவித்திருக்கிறது. இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்ப நம்முடைய பல பேரே வந்து இந்த காசா போர்னா என்ன, இஸ்ரேல்னா என்ன, பாலஸ்தீனம்னா என்ன, அதே பல பேருக்கு தெரியாது. பல பேர் என்கிட்டே கூட கேட்டாங்க. அதனால பல பேர் தெரிஞ்சும் இருக்கும். ஷார்ட்டா ஒரே ஒரு நிமிஷத்துல ஒரு 4 லைன்ல சொல்ல நினைக்கிறேன். அந்த இஸ்ரேல் என்று இப்ப நம்ம சொல்லக்கூடிய பகுதி முழுக்க யூதர்கள் அவர்கள் இருந்த பகுதி. ஜெருசலேம் என்பது யூதர்களுடைய பகுதி தான். அந்த யூதர்கள் அந்த எகிப்து நாட்டுல இருந்து பெரிய படையெடுத்து வந்து கிட்டத்தட்ட அவங்களை துரத்தி விட்டுறாங்க அந்த இடத்துல இருந்து. யூதர்களை உலகம் முழுக்க அகதிகளா இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் அவர்கள் பேசிய மொழி ஹீப்ரு மொழி. உலகம் முழுக்க செதறி இருந்தால் கூட ஹீப்ரு மொழி தான் பேசிக்கிறாங்க. அந்த மொழியை மறக்கல, கலாச்சாரத்தை மறக்கல, பண்பாட்டை மறக்கல. அடுத்த முறை நம்ம இஸ்ரேல்ல சந்திப்போம் என்று பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த இஸ்ரேல் இப்ப இருக்கிற இஸ்ரேல்
இப்ப இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன் இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து நாம துருக்கி என்று சொல்கிறோம். துருக்கி வந்து அதுக்கு முன்பு ஓட்டோமான் எம்பையர் என்று இருந்தது. உலகத்துல மிகப்பெரிய ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அதை பார்த்தானே வந்து அந்த துருக்கியை பார்த்து உலகம் முழுக்க உள்ள எல்லாருமே துருக்கி என்று பெருமையா சொல்லுவாங்க. முதல் உலக போருக்கு பிறகு அந்த ஓட்டமான் எம்பையர் கீழே விழுந்தது. அதுக்கு விழா காரணமா இருந்தது இங்கிலாந்து வெற்றி கொண்டது. அப்ப வெற்றி கொண்ட போது அந்த இஸ்ரேலுடைய பகுதியை சேர்ந்த பிரிட்டிஷ் பகுதி எல்லாம் கைப்பற்றிருக்கு. எங்களுடைய நாட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்க சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த இஸ்ரேலுடைய நாடு அதனுடைய பகுதி என்னவோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுக்கு தொலைந்து போன தேசம். அந்த பகுதியில் இப்ப அரேபியர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களும் 2000 வருஷமா இருக்காங்க. அவங்களை என்ன பண்றது? நான் போக மாட்டேன், இஸ்ரேல் கொடுக்க கூடாது. அப்ப எல்லாம் சேர்ந்து ஐநாலாம் பொது மன்றத்திலாம் போய் பேசி கடைசி ஒரு முடிவுக்கு வராங்க. என்னன்னா, முதல்ல பிரிட்டன் என்ன ப்ரொபோஸ் கொடுக்குறாங்கன்னா 80% ஆஃப் த இந்த டோட்டல் லேண்ட் வந்து இட் ஷுட் கோ டு பாலஸ்தீன். அரேபியர்கள் அங்க வந்து செட்டில் ஆனவங்க பாலஸ்தீன் இவங்க பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களை யாரும் அரேபியக்காரர் திருப்பி வாங்கி கூப்பிடல, தயாரா இல்லை, இன்னைக்கு தயாரா இல்லை. அப்போதான் இந்த ப்ரொபோசல் இது பண்றாங்க, முடியாது சொல்லி மறுத்துடுறாங்க. அப்புறம் ஐநா சபையில் என்ன பண்றாங்க, 48% ஆஃப் த டோட்டல் லேண்ட் அது வந்து இட் வில் கோ டு பாலஸ்தீன், 44% டு இஸ்ரேல், ரிமைனிங் 14% வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் UN கவுன்சில். பொதுவா இருக்கும் பார்டர். இதுதான் முடிவு செய்யப்பட்டது. அப்படி நாடு பிரிச்சு கொடுத்தாச்சு. அதன் பிறகு உலகம் முழுக்க உள்ள இஸ்ரேல் யூதர்கள்லாம் சேர்ந்து அந்த நாட்டை அப்பதான் உருவாக்குறாங்க. 1948 தான் உருவாக்குறாங்க. 2ஆம் உலக போருக்கு பிறகுதான் இன்றைக்கு ஒரு பெரிய வல்லமை பொருந்திய நாடா இருக்கு. ஆனா இந்த பாலஸ்தீன்காரங்க வந்த பிறகு சும்மா இருக்கணும் இல்லையா? அந்த ஜோர்டான், எகிப்து, சிரியா, இந்த பக்கம் எகிப்து எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்ரேலை வந்து நாங்க ஒழிச்சு கட்டுவோம் சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரே சமயத்துல அவனை போட்டு அடிக்கிறாங்க. ஆனாலும் அங்க தலைந்து நிற்கிறது. இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த இஸ்ரேலை அவங்க அங்கீகரிக்கவில்லை. இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, இஸ்ரேலுக்குள்ள போய் அங்க உள்ள பல பெண்களை நிர்வாணப்படுத்தி, நாசப்படுத்தி, குண்டு வச்சு தகர்த்து, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து உலகம் முழுக்க ஷேர் பண்ண போது இவங்களாம் எங்க போயிருந்தாங்க? பண்ண தப்புன்னு சொல்லிருக்கணும். ஹமாஸ் தீவிரவாதி பண்ண தப்புன்னு சொல்லிருக்கணும் இல்லையா? தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அவன் திருப்பி அடிக்கும் போது அவன் கத்துறாங்க. இப்போ பாம்பு வந்து கொத்த வருது, கொத்திடுச்சு. அப்ப அடுத்த குழந்தைங்களுக்கு அதை அடிச்சிடும், கழிச்சுனா போட்டு அதை போட்டு அடிக்கிறேன், ஐயோ பாம்பு அடிக்கிறானே, ஐயோ பாம்பு அடிக்கிறானே. இங்க ஒருத்தன் கொத்திடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? அப்ப இவங்கள எப்படிப்பட்ட ஒரு பயஸ்ட் பாருங்க. இப்ப பகல்காம்ல இதே போல நம்ம நாட்டை சேர்ந்த இந்தியர்கள் பல அப்பாவிதான். அவன் பாவம் டூரிஸ்டா போனான், அவன் எதிர்பார்த்தா போனான், ஏதாவது தீவிர ஹிந்து மத சன்னியாசியா, இல்ல வெறி பிடிச்ச ஹிந்துவா, இல்ல முஸ்லீம்ல வெறுக்கணும்னு சொல்லிட்டு போனவன். அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டு பொண்டாட்டு பிள்ளைங்களோட போய் பகல்காம்ல போய் ஜாலியா டூர் ட்ரிப்பு போக போனாங்க. அவங்களை அப்படியே கதற கொன்னீங்க இல்லையா? அதுக்கு ஆதரவு தெரிச்சு துருக்கி, அதுக்கு ஆதரவு தெரிச்சு பாகிஸ்தான், அதுக்கு ஆதரவு தெரிச்சு அஜர்பைஜான், இதற்காக எதிர்த்து இவங்களா எப்ப தீர்மானம் போட்டாங்களா, பேசினாங்களா? இல்ல. இப்ப காஷ்மீரை வந்து நம்ம எதிர்த்து ஹமாஸ் தீவிரவாதிகள் பேசியிருக்கான், துருக்கி பேசியிருக்கான். நம்முடைய நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு, நம்ம நாட்டுக்கு எதிராக பேசிய செயல்பட்ட அந்த நாட்டுக்கு இவன் மதத்தின் அடிப்படையில் ஆதரவு கொடுக்கிறான்னா இவெல்லாம் தேச துரோகியா இல்லையா? உனக்கு மதம் என்று வரும்போது இந்த நாட்டை நீ வந்து காட்டி கொடுக்க, விட்டு கொடுக்க தயாராயிட்டல. அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இவர்கள் எல்லாத்தையுமே வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணும். காஷ்மீர்ல வந்து எத்தனை பேரை வந்து அப்படியே அந்த துரத்தி அடிச்சாங்க பண்டிட்களை. டெல்லியில வந்து எல்லாம் கதறினாங்களே, இதை விட பெரிய அமௌண்ட், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப யாராவது இவங்க பேசினாங்களா? சேவ் காசா என்று சொல்லுங்க, சேவ் காஷ்மீர் பண்டிட் யாரா பேசியிருப்பாங்களா? ஏன் பேசல? அப்ப முஸ்லீம்னா தான் உனக்கு ரத்தம், மற்றவங்கன்னா தக்காளி சட்னி. இந்த நாடு முக்கியம் இல்ல. இது பாருங்க, நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட ட்ரேட் ஃபேர், சாதாரண ட்ரேட் ஃபேர் இல்ல, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேர். அப்ப நம்ம நாட்டுடைய செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு ஃபேர்ல அங்க வந்து மதவாத அரசியல் பண்ணக்கூடிய இந்த இவங்கெல்லாம் மே 18, மே 17, மே 16 எல்லாம் பின்னணியில யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால இந்த மே 17 கைது பண்ணணும், மே 17 தடை பண்ணணும் இதை வச்சு. அதனால இதெல்லாம் 5ஆம் படைகள். இந்த 5ஆம் படைகளை நசுக்கி அடியோடு அழித்தால்தான் நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் வரும். அதனால இதை வந்து அரசு செய்யணும்.
இதே பாருங்க, பாலஸ்தீனை வைத்துக்கொண்டு இந்த சேவ் காசா, சேவ் பாலஸ்தீன் என்ற அந்த பாலஸ்தீன் என்ற ஒரு எமோஷனல் கண்டென்ட், அதுல ஒரு 4 பேர் செத்து போயிருப்போம், அந்த வீடியோ போடுறது, படத்தை போடுறது. இப்படி நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க வந்து இஸ்லாமிய பயங்கரவாதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம். அப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம் செய்யறதுக்கு ஒரு சாக்காக இந்த பாலஸ்தீன் பயன்படுத்தப்பட்டீர்கள் உலகம் முழுக்க. அதனால இந்த 5ஆம் படைகளை அரசு கண்டு இவர்களை அடியோடு அழிக்க முயற்சி பண்ணணும். ஆரம்பத்திலே இதே போல பேச்சுகளை வராம தடுக்கணும். பாருங்க, நம்ம பிரியங்கா காந்தி பாலஸ்தீன் பேக் எடுத்துன்னு போறாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. அப்ப இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகி போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்து இதே போன்ற ஒரு தேவையற்ற ஒரு வைரல் பிரிவினைவாத பேச்சுக்கள், நடவடிக்கைகள் பரவாமல் தடுக்க முடியும். அடுத்த செய்தியாக, பாரத அரசு மொரீஷியஸ் நாட்டோட ஒரு MOU, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. FCC, பினான்சியல் கிரைம் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இதன் மூலியமாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் மணி, அது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் அங்கிருந்து இங்கு பெறப்படும், அதன் அடிப்படையில் பல சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறோம். இது குறித்து ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சந்தோஷ் ஹெக்டே இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு மோடி அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இந்த பிளாக் மணி என்று நீங்க சொல்றீங்க, இதுக்கான சரியான வார்த்தை மணி லாண்டரிங். அதாவது அதனுடைய அடுத்த ஒரு வெர்ஷன் தான் மணி லாண்டரிங்கிறது. பிளாக்னா கருப்புன்னு சொல்றோம். அந்த கருப்பு பணத்தை அப்படியே வெளுக்கணும், லாண்டரியில போட்டு வெள்ளை வெளியேன்னு மாத்திரணும். வெள்ளை வெளியே மாறி ஆச்சுன்னா அது கணக்கில் காட்டப்பட்ட பணமாக வந்துவிட்டால் அது வந்து வெள்ளை பணம். த்ரூ ஷெல் கம்பெனிஸ். ஷெல் கம்பெனி. அதனால பிளாக் மணிங்கிற வார்த்தை வந்து ஓல்டு ஃபேஷன், மணி லாண்டரிங். அப்ப அந்த மணி லாண்டரிங் பணத்தை வந்து வெள்ளையாக மாற்றுவதற்கான வழி எப்படின்னு பாத்தீங்கன்னா 2G தான் இது வந்து வெளிச்சத்துக்கு வந்தது. ஒரே இப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரூம்ல வந்து 30 கம்பெனி இருக்கும். அது மாதிரி எங்க இருக்கும்? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மொரீஷியஸ், சின்ன சின்ன குட்டி குட்டி நாடு. அந்த குட்டி நாடுல இருந்து பனாமா, அங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து இங்க இருந்து கடத்தி ஹவாலா மூலம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. வெளிநாட்டுல இருந்து இப்ப அந்த பணம் வந்து ஒயிட்டா மாத்தணும். கையூட்டு கிக் பேக் வாங்கியிருக்கான். இப்ப வந்து நேரடியாக கணக்கு வந்தா கண்டுபிடிச்சிருவான். நீ வந்து அந்த ஊர்ல அவனுக்கு கொடுத்துருன்னுபாங்க. அங்க வந்து இவன் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி அங்க பணத்தை அனுப்பிச்சிருவாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க, மொரீஷியஸ் அனுப்புவாங்க. மொரீஷியஸ்ல என்ன பண்ணுவான், இவன் ஒரு கம்பெனி, ஒரு சும்மா லெட்டர் பேட் கம்பெனி ABCன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, இந்தியாவில் இயற்கை எரிசக்தி துறையில முதலீடு பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் அங்க இருந்து பண்ணுவான், ஒரு 100 கோடி ரூபாய் வந்து இங்க உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு பணம் முதலீடு, துபாய்க்கு போய் வந்த மாதிரி இங்க மொரீஷியஸ்ல வந்திருக்கிறது. அது என்ன முதலீடு அப்புறம் தான் தெரியும். அந்த பணம் அப்படி போயிட்டு இவருக்கு வர வேண்டிய பணம் இப்படி வந்து இவர் கம்பெனிக்கே வந்தாச்சு. அந்த கம்பெனி என்ன பண்ணும், அது இன்னொரு கம்பெனிக்கு இது ஒரு 3-4 இடம் மாறும். கடைசியாக அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இப்படியும். ஆனா யாருக்கும் தெரியாது. அப்படி இப்படி மாறி மாறி வந்து கடைசியாக அவங்களுக்கு வர வேண்டிய ஆளுக்கு வந்துடும். அது ஷேரா வரும், நீங்க சொல்லபடி முதலீடா வரும், இல்ல ப்ராஃபிட்ல ஒரு பெர்சன்டேஜா வரும், இந்த மாதிரி இப்படியா வரும். அப்ப இப்படி வந்து வெளிநாட்டிலே கள்ளப்பணம் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் கையிலுக்கு திரும்பி வரக்கூடிய ஏற்பாடு தான் இந்த மொரீஷியஸ் போன்ற குட்டி குட்டி நாடுகள் இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிக்கு மூலமாக இந்த 2G மூலம் வந்தது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த டெரர் ஃபண்டிங் என்று சொல்றோம் இல்லையா, டெரர் ஃபண்டிங்கான காசே முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய திருட்டுத்தனமான பணம். இன்னொன்னு நம்ம வேற இந்த மாதிரி போதை மருந்து கடத்தல் மூலமா வரக்கூடிய பணம், இப்படிதான் வரும். இந்த டெரர் ஃபண்டிங் வந்து இந்த ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா டெரர் வந்து ஆல்மோஸ்ட் கண்ட்ரோல் ஆயிடும். ஏன்னா சாதாரணமா பேங்க்ல இருந்து போய் நீங்க வந்து குண்டு வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாது இல்லைங்களா. இப்ப நீங்க பாருங்க எப்படி நீங்க இதை பார்க்கலாம்னா, காஷ்மீர்ல வந்து நீங்க தினசரி வந்து கல் எடுத்து எறிவாங்க. ஒரு நாள் கல் எடுத்து எறிஞ்சாலும் உங்களுக்கு இவ்வளவு காசுன்னு கணக்கு உண்டு. 500 ரூபாய் நம்ம கணக்கு பேப்பர்ல கூட வந்திருந்தது. ஒரு நாளைக்கு 500-1000 பேர் வந்து ரோட்ல கவர்மெண்ட் போலீஸ் வேன் போனா அடிப்பான், கவர்மெண்ட் ஆபீசர் போனா அடிப்பான், கல் எடுத்து அடிப்பான், ஒரே மாதிரி பேட்டர்ன் அடிப்பான். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. போட்டோ பார்த்தா எல்லா போட்டோ ஒரே மாதிரி இருக்கும். டிமானிட்டேஷன் கொண்டாரு, பண மதிப்பிழப்பு கொண்டு சில மாதங்கள்ல கல்லெறுதுல நிக்கல, நின்று போச்சு, நடக்கல காஷ்மீர்ல. ஏன்னா யாரும் காசு கிடைக்கல பாருங்க. அப்ப பணம் எங்கிருந்து வருது பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பணம் வரக்கூடிய வழியை அடைத்தால் டெரர் நிற்கும். இதுதான் மோடி பண்ணியிருக்காரு. அப்ப இதுல முக்கியமான இந்த ஷெல் கம்பெனிகளுக்கு ஒரு முக்கியமான பணம் வரக்கூடிய சோர்ஸா இந்த மொரீஷியஸ் இருக்கிறது. அதனால மொரீஷியஸ்ல உள்ள அதிகாரிகள் பல பேர் எல்லாருக்கும் இது மாதிரி தெரிஞ்ச விழிப்புணர்வு இருந்திருக்காது. அதனால ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அதனால ஒவ்வொரு வழியாக பார்த்து அடைத்துக் கொண்டே இருக்காரு மோடி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா FCRA மூலமாக
திருத்தனமாக பல கான்ட்ரிபியூஷன் இங்கு உள்ள கிறிஸ்துவ மிஷனுக்கு வருவது ஓரளவு தடுத்திருக்கிறார்கள். இப்ப இதே போல டெரர் ஃபண்டிங், அதே போல இல்லீகல் மணி லாண்டரிங் அதையும் தடுப்பதற்கான முயற்சி ஆரம்பித்து நடந்திருக்கிறது. ஆகவே இந்த முயற்சி பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல முயற்சி. இதே போல எந்தெந்த வழிகள் இந்த மாதிரி இருக்கும், இதே போல பல இடத்துல வந்து டாக்ஸ் ஹேவன்ஸ் சொல்லுவாங்க, குட்டி குட்டி தீவு இருக்கும் அங்கங்க. அந்த குட்டி தீவுல வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்க்ல போய் முதலீடு பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு காலத்துல ஸ்விஸ் மணி என்ற சொன்னாங்க, எல்லாம் 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 உஷாராயிட்டாங்க. ஸ்விஸ்ல இருந்து அங்க போயாச்சு. அந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள்ல கரீபியன் ஐலண்ட்ஸ், பனாமா நிறைய இருக்கிறது. அந்த மாதிரி குட்டி தீவுகள்ல ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க் வந்து கோடிக்கணக்கில் பணம் வந்து டெபாசிட் ஆயிருக்கும். அதனால இது மாதிரி மற்ற டாக்ஸ் ஹேவன்ஸ் மேல அதுக்கு மேல கவனம் கொடுத்து இதை சரிப்படுத்துவதற்கான ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அவங்கள கொடுக்க மாட்டோம். சும்மா உட்காந்துருக்க இடத்துல பேங்க்ல கொண்டு வந்து காசு குவியுது, உடனே ஒத்துக்குவானான்னு யாரை எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்டா அவன் பதில் கொடுப்பான். அதனால அதற்கான முயற்சிகளும் ஆரம்பிப்பார் என்று நினைக்கிறேன். நல்ல முயற்சி. இதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைய நிறைவு செய்தியாக 46 வருடங்களுக்கு பிறகு 1978க்கு பிறகு முதல் முறையாக அருணாச்சல பிரதேசத்துல ஆன்டி கன்வர்ஷன் லா நிறுவுவதற்கான அந்த ஒரு வரைவு மசோதாவை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அது ஏற்கனவே அது வரைவு மசோதா வந்து கடுமையான எதிர்ப்புக்கு பிறகு அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனா கிறிஸ்துவ மிஷனரிகள். அந்த மசோதா வந்த காலகட்டத்தில் அந்த ஒரு 100 செய்தி அந்த பேப்பர்லேயே வந்திருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மசோதா வந்து இந்த 46 எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு 46 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் மசோதா அந்த மாதிரி கொண்டு வரணும் என்ற தீர்மானம் வந்த போது அருணாச்சல பிரதேசத்துல 2% கிறிஸ்டியன்ஸ், இப்ப 30% கிறிஸ்டியன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பாருங்க. அதனால இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மசோதா என்பது இதுல இந்த ஒரே ஒரு பதிலே போதும். இவங்கள ஏன் மதம் மாத்துறாங்கன்னா ரொம்ப தெளிவான ஒரு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே மதம் மாறக்கூடியவங்களும் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து மேல ஒரு பெரிய ஒரு நம்பி அல்ல பைபிளை படிச்சு புலகாங்கிதம் அடைஞ்சி அப்படிலாம் யாரும் நிச்சயமா யாரும் இந்த மாதிரி மதம் மாறல. ஒரு பழமொழி, இங்கிலீஷ் பழமொழி ஒன்று இருக்கு, பெயிட் இஸ் நாட் டு ஃபீட் த ஃபிஷ். அதாவது தூண்டில் என்பது மீனுக்கு போடக்கூடிய உணவு இல்லை. அப்ப பால் பவுடர் கொடுத்து இதை ஏதோ ஒண்ணு கொடுத்து இல்ல படிப்பு வேலைவாய்ப்பை கொடுத்து மத மாற்றத்துக்கு வரான் இல்லையா, அதோட முன்னேற்றத்துக்கான ஒரு ஏற்பாடா இல்லை, தூண்டில். அப்ப ஏடு மதம் மாற்ற நினைக்கிறாங்க. மதம் மாறக்கூடிய ஒவ்வொரு ஆளும் இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு விசுவாசமா இருக்கக்கூடியவனாக மாறுகிறான். அவன் எதிர்பார்ப்பே அதுதான். அதுக்காக மதம் மாத்திரம் மகாத்மா காந்தியை சொல்லியிருக்க அதை பத்தி. அதனால இந்த மதமாற்றம் என்பது டெமோகிராபிக் சேஞ்ச். டெமோகிராபிக் சேஞ்ச் வந்தாவே ஒரு நாட்டுக்கு பெரிய ஆபத்து, பேராபத்து. அதனால ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கிறது. நீங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான், பல முறை சொல்லி இருக்கிறோம். நம்ம அந்த ஆற்றங்கரை நாகரிகங்கள் என்று படிச்சிருப்போம், ரிவர் வேலி சிவிலைசேஷன்ஸ் என்று படிச்சிருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொகஞ்சதாரோலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதே போல யூக்ரட்டிஸ், டைக்ரீஸ், மெசபடோமியா, இன்றைக்கு அதெல்லாம் எங்க போச்சு? எகிப்து நைல் நதி நாகரிகம், பிரமிடெல்லாம் படிக்கிறோம் இல்லையா. அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, என்ன கும்பிட்டாங்க, என்ன எப்படிப்பட்ட கல்ச்சர், என்ன யாருக்கா தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. அங்க எகிப்தில் இருக்கக்கூடிய ஆன்செஸ்டர்ஸ் யார், என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு தெரியாது. எல்லாம் வந்து அல்லாஹ் தான், குல்லா போட்டாச்சு, முடிஞ்சது. இப்ப அந்த மெசபடோமியா என்ன ஆச்சு? ஈரான், ஈராக், சிரியா, அவ்வளவுதான். அப்ப இஸ்லாம் உள்ள போந்து சில நாட்கள்ல, சில ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்களுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், ஹிஸ்டரி, ரூட், வேர் எல்லாம் போயாச்சு. மதமாற்றம் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஒரு நாட்டுக்கு, ஒரு மண்ணுக்கு ஏற்படுத்தி வரும். சவுத் கொரியால இதே பிரச்சனை. அவங்க முழுக்க முழுக்க புத்திஸ்ட் கண்ட்ரியா இருந்தாங்க. 1948ல 2% கிறிஸ்டியன்ஸ் இருந்தாங்க. அப்பதான் கிறிஸ்டியன்ஸ் அலோவ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. கிறிஸ்துவ சர்ச்சில் வரலாம், பிரச்சாரம் பண்ணலாம். 48ல 49ல வந்து 2% மக்கள் மதம் மாறினாங்க சவுத் கொரியால. இன்றைக்கு தே கிராஸ் 30%. இப்ப அவங்க புத்திஸ்ட் பிராக்டிசஸ் எல்லாம் கிண்டல் பண்றான். அங்க எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. அதாவது சவுத் கொரியாவுக்கு என்று அவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்கிறது போல. அவை முழுக்க இப்ப வந்து பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எப்ப 30% ஆஃப் த பாப்புலேஷன் பிகேம் கிறிஸ்டியன், அப்பயே இந்த மாதிரி ஆரம்பிச்சாச்சு.
இப்ப அதை பத்தி பெரிய ஆர்டிகல் வந்திருக்கிறது. ஆகவே மதமாற்றம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேசிய அபாயம், இதை அடிக்கடி வந்து கோபால்ஜி அவர் சொல்லுவார்கள். இந்த மசோதா நிறைவேறட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஏன்னா பல இடங்கள்ல இப்ப கர்நாடகால ஆரம்பித்தார்கள், மாநிலங்களில் ராஜஸ்தான்ல இதே போல ஆரம்பித்தார்கள், மத்திய பிரதேசல பல மாநிலங்கள் இதே போல மசோதா இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கட்டாய மதமாற்றம் செய்யக்கூடாது என்பது இப்போ உள்ள சட்டப்படியே வந்து அதை தடுக்க முடியும். யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய கடவுளை பார்த்து சைத்தான் என்று சொன்னால் அவனை கைது செய்ய முடியும். இப்போ உள்ள சட்டமே அதுக்கு இடம் கொடுக்கிறது. ஆனால் இந்த கட்டாய மதமாற்ற சட்டத்தை மூலம் என்னன்னா, நீங்க வந்து யூ ஹேவ் டு ரிஜிஸ்டர் டு த ரெவென்யூ அத்தாரிட்டிஸ். நான் பாஸ்கர் இல்லை யாரோ ஒருத்தர் XYZ வந்து மதம் மாத்திட்டேன் அப்படின்னா யூ ஹேவ் டு ரிப்போர்ட் இட் டு த கலெக்டர், இல்லை யாரோ ஒருத்தர் போய் அதுக்குன்னு ரிஜிஸ்டர் மாதிரி இருப்பார், போய் இது பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் டு அப்ரூவ் தட். இவர் வந்து கட்டாயப்படுத்தப்படாமல் அவர் சுய விருப்பத்தின் பேர் தான் மாறி இருக்காது, அப்ரூவ் பண்ணணும். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் இன்னைக்கு நடந்த மதமாற்றம் முழுக்க முழுக்க 99.9% நம்ம நாடு முழுக்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை இதுவும் கோபால்ஜி சொல்லக்கூடியதான் வார்த்தை, அதெல்லாம் சொல்றேன். இந்த நாட்டுல 2 மதம் நாட்டா அப்படின்பாரு. ஒண்ணு இப்ப ஹிந்துவா இருக்கிறவன், இதுக்கு முன்னாடி ஹிந்துவா இருந்தவன். அப்ப இப்ப ஹிந்துவா இருந்தவன் அவன்லாம் இன்னைக்கு வந்து கிறிஸ்துவனாகவும் முஸ்லீமா இருக்கும். அவன்லாம் எப்படி கட்டாயமாக மதமாற்றப்பட்டு மதம் மாறி இருக்கிறான்னு. யாருமே வந்து வாளுக்கோ வசதிக்கோ மாறி வந்தான், விருப்பத்தின் பேரில் இல்லைங்கிறீங்க. நிச்சயமா இல்லை. 0.1% இருக்கலாம். எப்பவுமே வந்து எக்ஸெப்ஷன் cannot be the ரூல். அதை அப்படியே விட்டுறணும். அதனால நல்ல முயற்சி நடைபெறட்டும். இதே போன்ற முயற்சி நாடு முழுக்க நடைபெறுமானால் நல்லது. நிறைவு செய்வதற்கு முன்பாக நேயர்களுக்கு தெரியும், நம்ம ஸ்ரீ டிவி 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. வரும் அக்டோபர் 11 சனிக்கிழமை டி நகர்ல நம்ம 10ஆம் ஆண்டு ஆண்டு விழா நடைபெறுகிறது. நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேயர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ டிவி ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா அவசியம் வந்து அந்த நிகழ்வுகளை பங்கு கொள்ள வேண்டும் என்று தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். நேயர்களே, இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது ஆழமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்ரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.